எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு பர்த்டே கேக்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு நார்மலாக வாங்குற கேக்கை விட கொஞ்சம் நல்லாவே கிராண்டாக கேட்பாங்க. நிறைய அதில் வந்துட்டு ஒர்க்கு கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. இதுவும் ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே கேக் தாங்க. ஆனால் கஸ்டமர் வந்துட்டு சிங்கிள் டயரில் போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க சென்ட் பண்ணி இந்த பிக்சரில் வந்துட்டு இந்த கேக் வந்து டால் கேக்காக இருந்தனால நானுமே டால் கேக்காகவே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 kg ரெட் வெல்வெட் கேக்கு. மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு பர்த்டே இருந்துச்சுன்னா 2 டயர் 3 டயர் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டயர் கேக்கு. இதில் ட்ரிப்பிங்ஸை தவிர வேறு எந்த கஸ்டமைசேஷனுமே கிடையாதுங்க. அவங்க சென்ட் பண்ணியிருந்த பிக்சரில் கூட கொஞ்சம் நிறையா ஒர்க்லாம் இருந்துச்சு. க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த அக்கா வந்துட்டு எதுவுமே வேண்டாம், ட்ரிப்பிங்ஸ் மட்டும் போதும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அக்கா கேக்கில் என்ன நேம் எழுதணும் அப்படின்னு கேட்குறேன். அவங்க நேம் எதுவுமே எழுத வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு இதுதான் பெரிய ஆச்சரியமாக போச்சு. ஒருவேளை பிள்ளையோட நேமை கேக்கில் எழுதி கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியலை. நானும் ஒயிட் கனாஷ் ரெடி பண்ணி அதில் பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு ட்ரிப்பிங்ஸ் கொடுக்குறேன். நல்லா திக்காகிடுச்சு. எனக்கு ட்ரிப்பிங்ஸ் கொடுக்கவே முடியல. இது கூடலாம் பழையபடி க்ரீம் சேர்த்து இதை நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னே விடிஞ்சிரோன்னு சொல்லி அதை வச்சே அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரிப்பிங்ஸ் கொடுத்துட்டேன் ஓரளவுக்கு. ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு. இதில் ஒரே ஒரு டாப்பர் மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். ஹாப்பி பர்த்டேன்னு கஸ்டமர் எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் ஹாப்பி பர்த்டே மட்டும் அந்த ட்ரிப்பிங்ஸில் எழுதுனோன்னா நல்லா இருக்காது. அதனால் டாப்பர் வச்சோனாலே போதுமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1-2 கோல்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் போட்டு விட்டுருந்தேன். நீங்கள் ஒருவேளை கேட்கலன்னா ப்ரௌனி ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஹோம் டெலிவரி கூட இருக்குது.